பாப்பா என் அழகு செல்லம் பொம்மை கூட விளையாடிட்டு இருக்கீங்களா? ரொம்ப கியூட்டா அழகா விளையாடுறீங்க. உங்க குரல் சூப்பரா இருக்கு. நீங்க நிறைய அங்கிள்ஸ்லாம் வந்திருக்கோம். வந்தீங்கன்னா ஜாலியா விளையாடலாம். நாங்க உங்க கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். பாப்பா செல்லமே, என் தங்கமே, புஜ்ஜுக்குட்டி எங்க இருக்கு? விளையாடிட்டு இருக்கா புஜ்ஜுக்குட்டிங்க? ஐயோ அழகு. அப்படியே வாங்க. போட்டுடா உங்க விளையாடுறதுக்கு கூப்பிட்டு வச்சா டேய் கவர் பண்ணிட்டேன். கிச்ச பிடிச்சிட்டேன். டேய் ஒன்றுடா, அந்த சுச்சுவேஷன் இருக்கும். நம்ம காமெடி பண்ணுற சுச்சுவேஷன் மூத்திக்கு போட்டுடா விளையாடுறதுக்கு வச்சான். விளையாடணுமா பாப்பா? அது வர பொம்மை எடுத்துக்கிறோம். குழந்தை கேக்குதுறோம். சரி வரண்டா தங்கம். அம்மா இல்லையா உங்க கூட? அம்மா எங்க போயிட்டாங்க உங்களை தவிக்க விட்டு தனியா? ஏய் இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம். வழக்கம் போல் நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்றதை தாண்டி நிறைய பேருக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக குழந்தை, அம்மா, இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க, அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும். மற்றவங்களுக்கு அது காமெடியாக கூட தெரியலாம், இல்லை ஒரு மாதிரி கேவலமாக கூட பேசிட்டு போகலாம். பட் என்றைக்கு இருந்தாலும் அம்மா பாசம் தான். அம்மா பாசம் என்றைக்குமே மாறாது. நான் என்றைக்குமே உணர்வேன். அதனால தான் இந்த மாதிரி அம்மாக்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறதே நான் தவிர்த்துருவேன். ஏன்னா அது எமோஷனலாக ரொம்ப கனெக்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். பட் எனிவே இன்றைக்கி வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவமாக மாறிடுச்சு. அதுதான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். விட்றா இதுன்னு போகிறான்டா. இந்த யாராக இருந்தாலும் அந்த ஃபீல்டில் இருக்கும்டா. புஜ்ஜுக்குட்டி எங்க இருக்கு? விளையாடிட்டு இருக்கா புஜ்ஜுக்குட்டிங்க? நாங்க உங்க 2 பேரும் பார்த்து பயப்படல, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு எங்க முன்னாடி வரலாம் நீங்க. ஐயோ அழகு. எத்தனையோ பேர் அம்மா இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன் நீங்க அவ்வளவு சீக்கிரம் இந்த முடிவு எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல.